நடிகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு விழாவில் மேடையில் பேசுகின்ற போது ஜாதிகள் தான் என்னுடைய முதல் எதிரி என்று மிகவும் ஆவேசமாக பேசியிருந்தார்கள். உண்மையிலே அவர்களுக்கு மட்டும் ஜாதிகள் எதிரி அல்ல, ஜாதியற்ற ஒரு நாட்டை, ஜாதியற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு எல்லோரிடத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. யாருக்கெல்லாம் ஜாதி எதிராக இருக்கிறது, எதிரியாக இருக்கிறது என்பதை அவர்கள் அந்த விழா மேடையிலே இதையும் அவர்கள் பேசியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஒரு மாணவன் அதிகமான மதிப்பெண்களை எடுத்து அவன் விரும்பிய கல்லூரிக்கு செல்வதற்கு கூட இடஒதுக்கீடு என்ற ஒரு ஜாதி அங்கு தடையாக இருக்கிறது. அந்த மாணவனுக்கு அந்த ஜாதி என்ற ஒன்று அது எதிரியாக இருக்கிறது. அதே போல வேலை வாய்ப்பிலே இன்றைக்கு எத்தனையோ தேர்வுகளை எழுதினாலும் கூட, எவ்வளவோ அதிகமான மதிப்பெண்களை எடுத்தாலும் கூட அவன் விரும்பிய இடத்திற்கு வேலை வாய்ப்புக்கு செல்ல முடியாமல் அங்கும் இடஒதுக்கீடு என்ற ஒரு ஜாதி தான் அதற்கு எதிரியாக இருந்து கொண்டிருக்கு. இதே மாதிரி எந்த இடத்திற்கு சென்றாலும் இந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஜாதிகள் என் ஜாதி உன் ஜாதி, நான் உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி என்ற ஒரு சிந்தனை இன்னைக்கு மக்கள் மத்தியிலே வளர்ந்து கொண்டு இருப்பதற்கு இடஒதுக்கீடு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இன்னும் அது தனித்தொகுதியாகவே இன்றைக்கு 75-80 ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் திரு கமலஹாசன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை அவர்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் என்று சொன்னால், தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு இந்த பொது மேடையிலே பேசிய திரு கமலஹாசன் அவர்கள், பாராளுமன்றத்திலும் ஜாதிகளிதான் இந்த மக்களை சீரழித்து கொண்டிருக்கிறது, ஜாதிதான் இந்த மக்களை எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது, அதனால் ஜாதியற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், இந்த ஜாதியை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்ற இடஒதுக்கீடுகளை ரத்து செய்ய வேண்டும், தகுதி உள்ளவர்களுக்கு அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை பாராளுமன்றத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இன்றைக்கு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், அங்கே யாரும் ஜாதி பார்த்து சாப்பிடுவதில்லை. இன்றைக்கு ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படுகிறது, ஜாதி பார்த்து ரத்தம் ஏற்றுவதில்லை. இன்றைக்கு ஒரு உடல் உறுப்பு தானம் செய்யப்படுகிறது, ஜாதி பார்த்து உடல் உறுப்புகள் தானம் செய்யப்படுவதில்லை. அப்படி என்றால் மக்கள் மத்தியில் ஜாதியற்ற ஒன்றை தான் மக்கள் இன்றைக்கு விரும்ப கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் மக்களை ஜாதி என்ற ஒரு இருட்டுக்குள் தள்ளுவது யார் என்று சொன்னால், நம்மை ஆண்ட அரசியலும் அரசியல் அமைப்புகளும் அரசியல் சட்டங்களும் தான் இன்றைக்கு நம்மை ஜாதிக்குள் கொண்டு அடைத்திருக்கிறது. அதனால் திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னார்கள், ஜாதி தான் என்னுடைய முதல் எதிரி என்று. ஐயா அவர்களே, உங்களுக்கு மட்டும் எதிரி அல்ல, எண்ணற்றவர்களுக்கு, கிட்டத்தட்ட தமிழகத்தில் 70% மக்களுக்கு இன்றைக்கு ஜாதி தான் இன்றைக்கு எதிரியாக இருந்து கொண்டு இருக்கின்றது. ஒரு மாணவனை பள்ளியில் சேர்க்கின்ற போது அங்கும் ஜாதி சான்றிதழ் கேட்கப்படுகின்றது. அப்படி ஜாதி சான்றிதழ் கேட்கப்படுகின்ற காரணத்தினால தான் அங்கு மாணவர்களுக்குள்ளே இன்னைக்கு ஜாதி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. கல்லூரிக்கு போனால் ஜாதி சண்டை, எங்கே போனாலும் இன்றைக்கு ஜாதி சண்டை எதனால் உருவாகிறது என்று சொன்னால், இடஒதுக்கீடு என்று ஒன்று இருப்பதனால தான் இன்றைக்கு ஜாதி சண்டைகள் இன்றைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது. என்றைக்கு இந்த இடஒதுக்கீடுகள் எல்லாம் ஒழிகின்றதோ அன்னைக்கு தான் ஜாதிகள் அற்ற ஒரு நாட்டை நாம் பார்க்க முடியும். அதனால் மரியாதைக்குரிய திரு கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடுகள் ரத்து செய்யப்பட வேண்டும், ஜாதிகள் அற்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும், தகுதி உள்ளவர்களுக்கு அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு குரல் ஒலியை அவர் பாராளுமன்றத்தில் எழுப்புவார்கள் என்ற நம்பிக்கையில் இதை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.